இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். என்னம்மா இரு தமிழு. அம்மா அம்மா செல்லம் ராசாத்தி இங்க வாமா. என்னைய கூப்பிட்டீங்க? ஒன்னதாமா வா. இந்த வர. என்னம்மா என்னடி இது? எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க. போய் முதல்ல அந்த கேன் எடுத்துட்டு வா. நானா? ஆமா நீதான். என்ன ரொம்ப தான் செலுப்பிக்கிற, போய் எடுத்துட்டு வா போ. ரேவதி அந்த கலர் எடு. ஐயோ அம்மா எதுக்குமா? ஐயோ இந்த தாய் கழுவிய பழைய வீட்லயே போட்டோவை மாட்டி தொங்க விட்டுருக்கணும். இங்க வந்து என் உயிரை வாங்குதே. அக்கா பாரு. என்னத்த பண்ணிட்டு இருக்க? ஐயோ மர்மவனே தூக்க முடியலடா. இதுக்கே எப்படின்னா எப்படி? இன்னும் உள்ள நிறைய வேலை இருக்கே. தூக்குங்க. ஐயோ பாத்து. ஐயோ அம்மா ஐயோ இப்படி அப்பனே முருகா, நீதான் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்பா. அண்ணே வாடா பாப்பா. என்னண்ணே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பூபதி நீ கொஞ்சம் பேசாம இரு. ஆதர போன் பண்ணா சத்யா. என்ன சொன்ன? புகுந்த வீட்டுக்கு உன்னை எப்ப கூட்டிட்டு வரேன்னு கேட்டா. நான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு. நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? புது வீட்ல என்னோட அதிரடி ஆட்டத்தை ஆட நான் ரெடியா இருக்கேன். இப்பவே கிளம்பலாம். அண்ணே கார் எடு போலாம் வா. இரு சத்யா, நான் சொல்றத இப்பவாவது கொஞ்சம் கேக்குறியா? என்னம்மா பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, அத எதுக்கு தேவையில்லாம தோல்ல போட்டு சுமந்துட்டு இருக்க? இறக்கி வச்சிரு சத்யா. அது முடியாதுமா. நான் சொல்றத கேளு. உன் தலைமையில நீயே நெருப்பு அள்ளி வச்சுக்காத. நான் நெருப்பு எனக்கு வைக்க போறதில்ல. என் வாழ்க்கையை கெடுத்த அந்த மெக்கானிக் பையனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வைக்க போறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எரிய போறது நீயும் தான். நான் சொல்றத கேளு. நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இரு. டேய் பூபதி, வக்கீல வர சொல்லிட்டு இன்னைக்கே அவனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடு. மா நீ என்ன அந்த ஆதிரி கிட்ட தோத்து போக சொல்றியா? நான் பூபதியோட தங்கச்சி. வீடு வீடா கடக்கடையா ஏறி இறங்கி வாட்டர் கேன் போடுறவ கிட்ட தோத்து போக சொல்றியா? நீ உன் வாழ்க்கையிலேயே தோத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஆதிரி கிட்ட தோத்து போறது ஒன்னும் பெரிய கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. நீ இப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. என்னால அப்படி நினைக்க முடியாது. என் கேரக்டர் அது இல்ல. எனக்கு ஒரு கண் போனாலும் என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். அந்த மெக்கானிக் பையனோட மொத்த குடும்பத்தையும் எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு தான் நான் என்னைய கற்பூரமா எரிச்சுக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். என்னடி பேசுற நீ? என்னால தோக்க முடியாதுன்னு சொல்றமா. என்ன விலை கொடுத்தாவது அந்த குடும்பத்தை நான் அழிக்கணும். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதிரி நீட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்காம அந்த மெக்கானிக் பையனோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தேன்.
இந்த கற்பூர வெளிச்சமும் சாம்பிராணி வாசனையும் எப்பவுமே வீடு பூரா நிறைஞ்சிருக்கணும். இந்த புது வீட்ல எங்க வாழ்க்கையும் புதுசா ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இந்த வீட்ல நாங்கெல்லாம் ஒன்னா சந்தோஷமா வாழணும். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தின அந்த ஆதிரியையும் அவ குடும்பத்தையும் நான் பழி வாங்கியே தீருவேன். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு போறேன். இப்ப நான் ஏத்தாம வச்சிருக்கிற இந்த நல்ல விளக்க இந்த வீட்டோட 2வது மருமகளா சத்யா வந்து அவ மனசார ஏத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் மனசு வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். புது வீட்ல புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக நான் போகல. அங்க என்னோட புது ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். ஏய் மா, பாப்பா ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அத நம்மளால இல்ல, அந்த கடவுளாலையும் மாத்த முடியாது. பாப்பா நினைக்கிற மாதிரியே அந்த குடும்பத்தை அழிக்கட்டும், ஆதிரைய ஜெயிக்கட்டும். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்புமா. நீங்க ஒண்ணு அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாப்பா கூட தான் நம்ம இருக்க போறோம். அப்புறம் எதுக்குமா நீங்க பயப்படுறீங்க? பாப்பாவோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு எதுவுமே ஆகாதுமா. நீங்க நம்பிக்கையா முழு மனசோட தைரியமா இருங்கம்மா. பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சத்யா கொஞ்சம் இரு. சத்யா, ஏன் ஆசீர்வாதம் மட்டும் இல்லம்மா, உன் அப்பாவோட ஆசீர்வாதத்திலையும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்திலையும் நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் கவலையும் வரக்கூடாது. இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. கிளம்பலாமா? கிளம்பலான்னு கார்ல போறப்பவே ஆதிரை கிட்ட நான் வரேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி பாப்பா, வாங்க. ம். ஹே ஆதிரை, நான் வரேன். இப்போ நான் சாதாரண சத்யாவா வரல, புது வீட்டுக்கு புது பிளானோட புது சத்யாவா வரேன். இதுக்கப்புறம் நான் அடிச்சு மட்டும் ஆட போறதில்ல, அணைச்சும் ஆட போறேன். வெயிட் அண்ட் see. ஐயோ, கலர்கோலம் போட்டு உள்ள அம்மா, ஆ, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே மனசுக்கு நிறைவா சந்தோஷமா நடக்குது. இனிமே எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு எனக்கு தோணுதுமா. என்னப்பா தில்ல, பெரிய தொல்லைய மறந்துட்டு இப்படி பேசுறியப்பா. நீ என்னம்மா சொல்ற? நம்ம சின்ன மருமக சத்யாவை நினைச்சா என் உடம்புக்குள்ள குளிர் ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் கிடுகிடு நடுங்குதுப்பா. இல்லம்மா, இதுக்கப்புறம் அந்த சத்யா நம்ம கூட இருக்கிறப்ப எந்த சண்டை சச்சரவு இல்லாம இருப்பான்னு தான் எனக்கு தோணுதுமா. அட நீ ஒண்ணுன, அந்த சத்யாவாவது சண்டை சச்சரவு இல்லாம நம்ம கூட சேர்ந்து வாழ்றதாவது கனவுல கூட அது நடக்காது. நீ சும்மா காத்துல கற்பனை கொட்ட கட்டாத.